நான் இந்த பேரளத்துலேருந்து திருவாரூர் மாவட்டம் பேரளத்துலேருந்து வரேன். ரொம்ப நாளா இந்த கூடுகையில கொஞ்ச நாளா தான் வந்துகிட்டு இருக்கேன். என் மனைவிக்கு ரொம்ப நாளா என்ன ஒரு பிரச்சனைன்னா, ரத்தப்போக்கு வந்து நிக்கவே இல்ல. எப்போதுமே தலை குளிச்சாங்கன்னா 3 நாள்ல குளிச்சுருவாங்க. அது என்னன்னா தொடர்ந்து இந்த மாசம் முழுவதும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஐயாட்டயும், அம்மாட்டயும் சொல்லி ஜெபிக்க சொன்னேன். அப்ப ஐயா வந்து அந்த கால வேளையில ஒரு வாட்டி ஜெபிச்சாங்க. அந்த ரத்தப்போக்குக்காக ஜெபிக்கிறப்ப ஒரு தண்ணிய வச்சுக்கிட்டு வீட்ல நின்னுகிட்டு ஜெபிக்க சொன்னாங்க. அந்த தண்ணிய குடிச்ச ஒரு 1/2 மணி நேரத்திலே அந்த ரத்தப்போக்கு வந்து நின்னுட்டு, ஆனா அத சாட்சியா சொல்லணும்னு இருக்கிறப்ப நாங்க சொல்ல முடியல. எவ்வளவுதான் தடையெல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த வேளையில இப்ப ஆண்டவர்ட்ட நன்றி சொல்லிக்கிறோம். அந்த ஜெபிச்ச அம்மாவுக்காகவும், ஐயாவுக்காகவும் நன்றி சொல்லிக்கிறோம். இதுதான் ஒரு சாட்சி எங்க குடும்பத்துல. இன்னொரு சாட்சி என்னன்னா, நேத்தி ஒரு பழக்கடையில என் தம்பி ஒரு பழக்கடை போட்டிருக்காப்புல. அங்க கடையில நின்னுட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு பேக் வந்து கீழ கிடக்குன்னு சொல்லி குடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பேக் கடை ஓரத்துல வச்சுக்கிட்டு நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க உடையாடுறாங்க அங்கேருந்து. புலம்பிட்டு உடையாடுறாங்க, அழுந்துகிட்டு உடையாடுறாங்க. இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. என்னான்னு கூப்பிட்டு கேட்கிறப்போ, ஒரு பேக் ஒண்ணு காணும்ப்பா அப்படின்னோன, இந்த பேக்கான்னு பாருங்கன்னு பார்க்க சொல்றேன். ஆனா அந்த பேக் உள்ளார நகையும், பணமும் இருந்ததெல்லாம் சத்தியமா எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பேக் தேடிட்டு அந்த அம்மா அழுந்தப்ப, அந்த அம்மாவ பார்க்கிறப்ப ஒரு கண்ணீரோட நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த பேக்க எடுத்து கையில குடுத்தோனே எங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதுல நகையும், பணமும் கல்யாணத்துக்கு உள்ளது இருக்குப்பான்னு சொல்லிட்டு, ரூ. 5,00,000 பணமும், 5 பவுன் நகையும் அதுல இருந்தது. அத எடுத்து நேத்து கையில குடுத்துட்டு வந்தோம். இது ஒரு சாட்சி. ஆண்டவர் எங்களுக்கு சாட்சியா நிறுத்தி வச்சதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம்மா. ஐயா நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரப்பா. நன்றி ஐயாவுக்கோ, அம்மாவுக்கோ நன்றி.